பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உச்சநீதிமன்றத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய், அதுவும் சாதாரணமான சிக்கல ஆளை செட்டிங் பண்ணி, எப்பா நீ போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸை போடு அப்படின்னு சொல்லி ஆளை செட்டிங் பண்ணி இன்னைக்கு கையங்களவுமா ஆதாரத்தோட, அதுவும் அவருடைய மனைவி ஆதாரத்தோட இன்னைக்கு கையங்களவுமா சிக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தியா இன்னைக்கு தமிழ்நாடு செய்தி மாறி போயிருக்குது. இந்த இடத்துல அந்த அப்பாவி ரசிகர்களை ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல, அப்பாவி ரசிகர்கள் இன்னும் அது பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் போய் பார்க்கல. நான் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறதா எனக்கு 1 கிலோமீட்டர் என்ன சுத்தி யாரும் வரக்கூடாது, இப்படி கோட்டை கொண்ட பாதுகாப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்க. ஆனா அந்த மக்களை போய் பாதுகாக்கல. ஆனா அதுக்குள்ள நான் பாதுகாப்பா இருக்கணும், ஏன் எனக்கு எதிராக இந்த ஒரு விசாரணை கமிஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அலறி அடிச்சுட்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஓடினாங்களே, அதோட பின்புலம் எல்லாம் என்ன இருக்குங்கிறது அந்த வழக்கு தோண்ட தோண்ட அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது. இன்னைக்கு காலையில இருந்து உச்சநீதிமன்றத்தில் அவ்வளவு தரமான சம்பவங்கள் நடந்திருக்குது. இப்ப அந்த பெண், அந்த யார் வழக்கு தொடுத்தாரோ அவருடைய மனைவி பேசக்கூடிய ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்க நீதிமன்றத்தில் என்ன ஆர்கியூமெண்ட் நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அந்த மனைவி சொல்றதோட வேல்யூ என்ன நமக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது. 5 பேருக்கு மேல இதை வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த தாவேகா சம்பந்தமான இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான வழக்க சிபிஐ இதை விசாரிக்கணும். இங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சாங்க இல்லையா, ஒரு எஸ்ஐடி கமிஷன். அந்த எஸ்ஐடி கமிஷன் இதை விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு சொல்லி பாஜகவுடைய உமா ஆனந்த் கேஸ் போடுறாங்க. அதுதான் இங்க ஆச்சரியம். அதுக்கடுத்து இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த ஒரு சிறுவன், பிரஜித்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவன், அந்த சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த ஒரு பெண், அவங்களுடைய சகோதரர் ஒருத்தரே வழக்கு தொடுக்கிறாரு. அப்புறம் தாவேகா சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐடி கமிஷன் எங்களுக்கு வேணாம், நீதிபதி ஒரு கமிஷன் ஏற்படுத்தினார் இல்லையா, அது எங்களுக்கு வேணாம். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஏதாவது ஒரு நீதிபதி அவருடைய தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து ஒரு வழக்கு. இப்படி பல்வேறுபட்ட வழக்குகள் இன்னைக்கு 10ஆம் தேதி இன்னைக்கு காலையில விசாரணைக்கு வரக்கூடிய நேரத்துல அங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் வைக்கும் போது அந்த சகோதரியை இழந்த ஒருத்தர், பன்னீர்செல்வத்துடைய தரப்பு, இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா விஜய் அப்படியே சேஃப் ஜோன் கொண்டு வந்துட்டு இங்க திமுக மேல பழிய போடணும், தமிழ்நாடு காவல்துறை மேல பழிய போடணும், தமிழ்நாடு அரசு மேல பழி சுமத்தணும் அப்படிங்கிற ஒரே கவனம் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய ஆர்குமெண்ட் கொஞ்சம் பாருங்க. காவல்துறை தடியடி நடத்தியது, கூட்டம் அமைதியாக இருந்தது, ஆனா காவல்துறை தான் தடியடி நடத்தியது, அதுக்கப்புறம் தான் ஏற்பட்ட பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கூட்டம் அமைதியாக இருந்துச்சு, யாரோ மனசாட்சி இருக்க ஒருத்தம் சொல்ல முடியுமா அந்த கூட்டம் அமைதியா இருந்துச்சு சொல்லி? இருக்கக்கூடிய கரண்ட் கம்பியை கூட விட்டு வைக்கல, நீங்க ஏற்பாடு செஞ்ச ஜெனரேட்டர் ரூம் கூட விட்டு வைக்கல, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சு பொடிச்சுக்கிட்டு கூட்டம் போயிட்டு இருந்தது. இங்க காவல்துறை தான் தடியடி நடந்துச்சான், ஆனா கூட்டம் அமைதியா இருந்துதான். கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என்று போலீஸை தவிர அங்கிருந்த அனைவரும் அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்க. போலீஸுக்கு மட்டும்தான் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட போகுதுன்னு தெரியலையா, ஆனா அங்கிருந்து எல்லாருக்குமே இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்படும் சொல்லி தெரியுமா? கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதை காவல்துறை முன்பே கணிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை முழுக்க பழி எல்லாமே காவல்துறை மேல பழிய தூக்கி போடுறாங்க. ஏன் காவல்துறை மேல பழிய தூக்கி போடுறாங்கன்னா, இங்க எஸ்ஐடி கமிஷன் ஐஜி அஸ்ராகருடைய தலைமையில இங்க ஒரு காவல்துறை டீம் இங்க விசாரிக்கிறாங்கல்ல, இந்த காவல்துறை மேல பழிய சுமத்திட்டாங்கன்னா, பழி இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு ஆணையை விசாரிச்சாங்கன்னா அந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பழியை போட்டு இங்க விசாரணையே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட பழியை போடுறாங்க. காவல்துறை முன்னாடியே கணிக்க தவறிட்டாங்க, கூட்டம் வருதுன்றது காவல்துறைக்கு மட்டும் தெரியாம போச்சு, ஆனா எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய் உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஏன்பா திரும்ப இது பேசி சலிச்சு போச்சுன்னா கூட சொல்லலாம். 10,000 பேருக்கு தான் நாங்க அனுமதி கேட்கிறோம், 10,000 பேருக்கு இந்த இடங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கும்போது 15,000 பேருக்கு மேல கூடுற அளவுக்கான இடம் அங்க கொடுக்குறாங்க. எப்பவுமே வழக்கமா 50 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கிறது வழக்கம், ஆனா உங்களுக்கு 20 பேருக்கு ஒரு போலீஸை நியமிச்சாங்க, பாதுகாப்போட கொடுத்துருக்காங்க. 3 மணிக்கு மீட்டிங் சொல்ல நீங்க 12 மணிக்கு வாங்க மக்களை வர சொல்லிட்டு 3 மணிக்கு வரல, 12 மணிக்கு வரல, நைட்டு 7 மணிக்கு வரீங்க, கூட்டத்தெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சிட்டீங்க. நீங்க உள்ள நுழையும் போதும் போலீஸ் வந்து டிஎஸ்பி வந்து சொல்றாரு, இதுக்கு மேல உள்ள போகாதீங்க, கூட்டம் கடுமையா இருக்கு, இங்கே நின்று முடிச்சிருக்கன்னு சொல்லி 50 மீட்டருக்கு முன்னாடி சொல்றாரு. இது எதையுமே காதல வாங்காம அந்த ரசிகன் தான் கடைசி வரைக்கும் எந்த பேச்சையும் கேட்காம தற்கொலையா இருந்தானா, தற்கொலைகளோட தலைவன் நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பொத்துக்கிட்டு உள்ள போய் அங்க எல்லா கோளாறுகளுக்கு காரணம் நடிகர் விஜய். போலீஸ் அங்க செய்ய வேண்டிய எல்லா உதவிகள், மக்களோட உயிரை காப்பாற்றுறது முதற்கொண்டு எல்லா வேலைகளுமே போலீஸ் செஞ்சாங்க. 10,000 பேருக்கு நீங்க பர்மிஷன் கேட்கும் போது அந்த 10,000 பேருக்கு கூடுதலாவே போலீஸ் அங்க நியமிச்சு எல்லா வகையிலுமே போலீஸ் அங்க எல்லா ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா போலீஸ் இங்க எந்த விஷயத்தை கணிக்க தவறிட்டாங்க, கூட்டம் வருதுன்றத போலீஸ் கண்காணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி
போலீஸ் மேலேயே பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸுடைய அலட்சியத்தால் தான் இந்த கோர சம்பவம் நிகழ்ந்தது. இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது. இப்ப தெரியுதா பூனைக்குட்டி ஏன் வெளியில வந்துருதுன்னு இப்ப புரியுதா? போலீஸோட அலட்சியம் தான் இங்க எல்லாத்துக்கும் காரணம். போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது. ஏன்னா அஸ்ராகருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, சிபிஐ வரைக்கும் வேலை செஞ்ச ஒரு அதிகாரி. அப்ப அவருடைய தலைமையில இங்க விசாரிச்சா நோண்டி நெங்கெடுத்துருவாரு. இந்த கூட்டத்தை இவங்க சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்தி இருக்கிறாங்களா, இல்ல அந்த வேனுக்குள்ள வேற என்னமாச்சு நடந்துச்சா, இந்த எதனால இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க தரமாட்டாங்கன்னு சொல்லி முழு விபரத்தையும் அஸ்ராகருக்கு நோண்டி எடுத்துருவாரு. இதுல கூடுதல் விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்களுடைய தலைமையில தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சா, அருணா ஜெகதீசனோட விசாரணையா இருக்கட்டும், இங்க நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய போலீஸோட இந்த எஸ்ஐடி டீம், இந்த எஸ்ஐடி கமிஷனோட இந்த விசாரணை முடிவா இருக்கட்டும், இந்த விசாரணை முடிவு குறைஞ்சது ஒரு 3 மாசமா செயற்படும். டோட்டலா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு 3 மாசம் அதோட ரிப்போர்ட் வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். அப்ப இந்த 3 மாசத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது அக்டோபர் மாசம், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில தான் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் ஆகும். அப்ப ஜனவரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கும்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பரபரப்பான பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரம். யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லி பரபரப்பா பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த இடத்துல இப்படி ஒரு விசாரணை கமிஷன் வந்துச்சுன்னா, விசாரணை கமிஷன் என்ன வரும்ன்றது ஒரு சாமானிய மக்களுக்குமே புரிஞ்சிடும். விஜய் தாமதமா வந்ததால் தான் இந்த லேட் ஆச்சு. கூட்டம் அங்க இருக்கும்போது ஒரு பொத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பஸ் உள்ள போகும்போது ஆல்ரெடி அங்க நிக்கவே இடம் இல்ல. பஸ் உள்ள போகும்போது இருக்க கூட்டம் எல்லாம் இப்படி ஒரே இடத்துல அப்படி போய் சேருது. பஸ் வர 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 கூட்டம் இப்படி சேரும் போது அப்ப அங்க மூச்சு திணறல் ஏற்படி தள்ளுபாடுல இடிபாடு ஏற்படதான் செய்யும். அப்ப இதுதான் இங்க காரணம். விஜய் தாமதமா வேண்டுமென்றே தாமதமா வந்தாருன்னு சொல்லி அந்த உண்மை வெளியில வரும்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அங்க சரிஞ்சு போயிடும். இந்த ரசிகர்கள் எந்த ரசிகர்கள் ஃபயர் விட்டுக்கிட்டு தலைவா கடவுளேன்னு சொல்லி சொல்றானோ அவன் அத்தனை பேருமே இன்னைக்கு நிராகரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த பயத்துலதான் இந்த விசாரணை கமிஷன் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சிபிஐ விசாரிக்கணும், இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி விசாரிக்கணும் சொல்லி எல்லாமே டெல்லியை நோக்கி இந்த கூட்டம் ஓடுது. அப்ப இங்கதான் நமக்கு சந்தேகம் ஏற்படுது. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீதிமன்றத்தை தாவேக தரப்புல வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? இங்க எஸ்ஐடி கமிஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மாநில அரசோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளா மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப மாநில அரசோட அதிகாரிகள் செஞ்சாலே அது தவறாதான் விசாரணை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க. ஏன்னா மாநில அரசு திமுக கண்ட்ரோல்ல இருக்கு, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வராங்களே. அப்ப எங்களுடைய அரசியல் எதிரி ஒரு அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ் இது விசாரிச்சாங்கன்னா அது வந்து எங்களுக்கு எதிராக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப எந்த முகாந்திரத்தை சிபிஐ நீங்க கேக்குறீங்க? சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. பாஜக உங்களுக்கு யாரு? பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரி. அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி தான் ஆபத்தானவங்க. அப்ப கொள்கை எதிரி விசாரிக்கக்கூடிய விசாரணை எங்களுக்கு வேணும். ஆனா அரசியல் எதிரி விசாரணை அவங்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிச்சா எங்களுக்கு வேணாம் அப்படின்னும் போது அப்ப டோட்டலா பாஜக கிட்ட இந்த கூட்டம் போய் சரண்டர் அடைஞ்சிருச்சு. இவங்களுடைய ஏதோ ஒரு குடுமி பாஜக கிட்ட கொத்தா சிக்கனதாலதான் இன்னைக்கு மொத்தமா போய் பாஜக கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா இங்க இருந்து டெல்லிக்கு ஓடுறாரு. இங்க இருக்கக்கூடிய சென்னையோட ஒரே ஒரு ஒத்த கவுன்சிலர் உமா ஆனந்த், நான் வந்து கோட்சேவுடைய பேத்தி அப்படின்னு பெருமை பித்தக்கூடிய உமா ஆனந்த், அந்த உமா ஆனந்த் தாவேக்காவுக்காக வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. எச் ராஜா ஒரு பக்கம் வந்து இங்க வந்து விஜய்க்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. விஜய் அப்படின்னா லேட்டா வந்துட்டாரு, யாரும் வராத மாதிரியா லேட்டா வந்துட்டாருன்னு சொல்லி எச் ராஜா ஒரு பக்கம் வரும்போதுதான் அப்போ இந்த தாவேக்காவுடைய விஜயோடைய ஒட்டுமொத்த குடும்பியும் இன்னைக்கு பாஜக கையில மொத்தமா சிக்கிருக்கு அப்படிங்கிற உண்மைத்தன்மை புரிய வருது. சரி, இன்னும் நமக்கு மெயினான மேட்டர் இருக்கு. இந்த வழக்கு தொடுத்தவர் யார், அவருடைய பின்புலம் என்னன்றது பார்க்கணும். அடுத்து அவங்க வைக்கக்கூடிய வாதங்களை பாருங்க. நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, அந்த நம்பர் பிளேட் இல்லாத வந்த ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜியோட போட்டோ இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு எதுக்குமே அவங்க கடைசி வரைக்கும் ஆதாரத்தை காட்டவே இல்லை. ஆக்சுவலா அங்க நம்பர் பிளேட் இல்லாம வந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, செந்தில் பாலாஜி போட்டோ இருந்து சொல்றாங்களே, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸே ஏன் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, ஆம்புலன்ஸ் ஏன் வருது, ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் விசாரணையில என்ன தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் விஜய் பேசிட்டு இருக்கும்போது இங்க மக்கள் மயங்கி விழுறாங்க. உள்ள வந்தது தாவேகா ஏற்பாடு செஞ்ச ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க. அப்புறம் தாவேகா சார்பில் அரசு கிட்ட காவல்துறை அனுமதி கேட்டு 5 ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 5 ஆம்புலன்ஸ் வந்தது. அப்போ வந்த 7 ஆம்புலன்ஸ் தாவேகா தரப்பு முன் வச்ச ஆம்புலன்ஸ் தானே தவிர அரசு சார்பில் வந்து ஆம்புலன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க ரொம்ப சிவியரா மாறினதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல விஷயத்தை பதிவு செஞ்சது பிறகு அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. அப்ப இதுக்கெல்லாம் இங்க ஆதாரம் இருக்குது. தாவேகா ஆம்புலன்ஸை புக் பண்ணது, அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, அந்த ஆம்புலன்ஸை விஜய் வர வச்சு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொன்னது எல்லாமே இங்க ஆதாரம் இருக்குது. ஆனா ஆம்புலன்ஸ்ல நம்பர் பிளேட் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜியோட போட்டோ இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஆதாரம் வைக்கிறாங்களே, அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையோ எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்க கடைசி வரைக்கும் காட்டல. அதுக்கடுத்து அடுத்த பாயிண்ட் தான் இங்க மெயினா வருது. கூட்ட நெரிசலுக்கு விஜய் தான் காரணம் என்ற தகவல் பரப்பினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனுதாரர் அங்க மனுதாரர் என்ன செய்யறாருன்னா, போலீஸ் மேல பழிய சுமத்துறாரு.
விஜயை ஒரு சேஃப் ஜோனுக்கு கொண்டு போறாரு. கூட்ட நெரிசலுக்கு விஜய் தான் காரணம்னு இவங்களா சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லி அங்க போய் விஜயை காப்பாத்திக்க கூடிய, அதாவது ஒரு தங்கையை இழந்த, ஒரு மகனை இழந்த ஒரு நடிகை உள்ள லேட்டா வரதாலதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே. அப்ப அந்த லேட்டா வந்த நபர் மேல எவ்வளவு பெரிய கோபம் வரணும். எங்கேயோ இருக்கக்கூடிய நமக்கு ஆதங்கமா இருக்குதுங்க. இத்தனை நாள் நம்ம ஏன் தொடர்ந்து பேசுறோம்னா 41 உயிர் போனதுக்கு பிறகும் அலட்சியமா ஒருத்தர் பனையூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா நமக்கு இது ஆதங்கமா இருக்குது. உயிரை பறி கொடுத்த ஒருத்தவங்க எப்படி இந்த மாதிரி வழக்கு தொடுப்பாங்க? அதனாலதான் அவங்களோட பின்புலத்தை நம்ம பின்னாடி பேசுவோம். அப்ப விஜய் தான் காரணம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் 30 உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. திடீர்னு இவ்வளவு 30 உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ற அளவுக்கு திடீர்னு டாக்டர்ஸ் எல்லாம் எங்க வந்து வந்தாங்க? ஏன் 30 உடல்களை நீங்க நைட்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் எல்லாம் கோர்ட்ல வைக்கிறாங்க. உடனே உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி மண்டலே அப்படி தட்டின மாதிரி, எப்பா அப்படிலாம் அந்த கதையெல்லாம் சொல்லாத, நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது சொல்லி எந்த ஒரு விதியும் கிடையாது. இது மாதிரியான இக்கட்டான ஒரு நேரத்துல சிறப்பு அனுமதி மட்டும் வேணும். அந்த உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியோ அல்லது மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதி, கலெக்டருடைய அனுமதி, இது மாதிரி அனுமதிகள் இருந்தா, அந்த சிறப்பு அனுமதிகள் இருந்தா நைட்லயே போஸ்ட்மார்ட்டம் தாராளமா பண்ணலாம். அதுக்கு இங்க அனுமதியும் இருக்குது. இது ஒன்றும் புதுமையான ஒரு விஷயம் கிடையாது, இது வழக்கமான ஒரு விஷயம் தான் சொல்லி நீதிபதி அந்த ஸ்பாட்ல அதுக்கு பதில் சொன்னாங்க. அப்போ இது அந்த எல்லாமே பாருங்களேன், ஏன் நைட்ல ஏன் நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு, போலீஸ் இங்க சரியா பண்ணல, எல்லாமே மாநில அரசு மேலேயும் தமிழ்நாடு காவல்துறை மேலேயும் பழிய தூக்கி போடக்கூடிய வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி அத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து உடனே பதில் வச்சாங்க. எப்படி அத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க? ஆல்ரெடி கரூர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இருந்தாங்க. இங்க நிறைய பாதிப்புகள் சந்திச்சோன்ன பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சிகிச்சைக்காக வரவழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம்காகவும் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து நைட்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்றதால பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வரவழைக்கப்பட்டாங்க. இப்படி ஒன்னும் செய்யறது ஒன்னும் புதுசா ஒண்ணு செய்யல, இது செய்யறது வழக்கம் தான் அப்படின்றத நீதிபதியை இங்க உறுதி செஞ்சிருக்கிறாரு. சரி, அப்புறமா இந்த மகனை இழந்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் இருக்கு இல்லையா, அவரை பத்தியுமே அங்க பேசப்பட்டுச்சு. இவங்க வழக்கு தொடுக்கிறதா இருந்தா, அதாவது இவங்கள்ட்ட சிபிஐ விசாரணை வேணுமோ அல்லது அங்க விசாரணையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலோ இவங்க ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்றத்தை அனுமதி இருக்கணும், உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். உயர்நீதிமன்றத்துல உங்களுக்கு முறையான தீர்ப்பு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும். ஆனா இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகாம நேரடியா எங்களுக்கு சிபிஐ வேணும்னு நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன? சரி, போலீஸோட விசாரணையில சந்தேகம் இருக்கு, சிபிஐ கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, பன்னீர்செல்வம் அந்த தங்கையை இழந்தவர் இவங்களா கேட்கறது சிபிஐ வேணுங்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாடு அரசு தரப்புல இருக்கக்கூடிய வக்கீல் ஆர்குமெண்ட் வச்சாங்க, இங்க போலீஸோட விசாரணை சரியில்லை அப்படின்னாலோ, போலீஸோட விசாரணை ரொம்ப தொய்வா இருக்குது, அதுல எந்த வகையான முன்னேற்றமும் இல்ல அப்படின்னா சிபிஐ கூறுறதுல ஏதாவது நியாயம் இருக்குது? இதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? போலீஸ் இந்த விசாரணை நடத்தல, விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல, விசாரணை ரொம்ப தொய்வான முறையில் நடக்குதுன்னு சொல்லி ஏதாவது காட்டுங்க, அதுக்கடுத்து சிபிஐ கேட்கலாம். அது இல்லாம நீங்க சிபிஐ கேட்கறீங்களே, இங்க விசாரணை கமிஷனுக்காக எந்த தலைமை அதிகாரியை நியமிக்கப்பட்டிருக்காரோ ஐஜி அஸ்ரா கர்க், அவர் ஆல்ரெடி சிபிஐ வேலை செஞ்ச ஒரு அதிகாரி தான், சிபிஐயோட அனுபவம் அவருக்கு இருக்குது. இப்படி எல்லா வழக்குமே சிபிஐ அனுப்புறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. அப்ப நல்ல முறையில தான் இங்க விசாரணை நடந்திருக்கு. எதுக்கு சிபிஐனா சிபிஐயோட கைக்கு போச்சுன்னா அந்த வழக்கு விசாரணை நடக்க அது வருஷ கணக்கில் இழுத்து அடிக்கும். இங்க சிபிஐ கைக்கு போன வழக்கெல்லாம் எத்தனை வருஷமா விசாரிச்சிருக்காங்க நமக்கு தெரியும். அதுக்குள்ள இங்க தேர்தலை நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து சிபிஐ அனுப்பிட்டு இருக்காங்க. சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். இந்த பன்னீர்செல்வம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பன்னீர்செல்வம் பிரதீக்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயசு இருக்கக்கூடிய பையன், அவனுமே அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்துட்டான். பிரதீக்குடைய தாயார் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவேக்காவை சேர்ந்தவங்க தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க, அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்க கூட்டு போய் என் பையனை டான்ஸ் எல்லாம் ஆட வச்சாங்க, நெத்தியில துண்டை கட்டிட்டு என் பையன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அந்த கூட்ட நெரிசல என் மகனும் உயிரிழந்துட்டாங்க. ஆனா என்னுடைய கணவர் பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, பன்னீர்செல்வம் 8 வருஷமா எங்களை வந்து பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு என்ன பன்னீர்செல்வத்துக்கு திடீர்னு மக மேல இவ்வளவு பெரிய ஒரு பாசம் வந்துருச்சு? அது மட்டும் இல்லாம தாவேக்கா கட்சியில இருந்து இந்த அம்மாவுக்கு போன் வந்திருக்குது, பிரதீக்குடைய தாயாருக்கு தாவேக்கா கட்சியில இருந்து போன் வருது. அந்த போன்ல என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா கட்சி நிர்வாகிகள் போன்ல சொல்றாங்க, இந்த மாதிரி விஜய் தரப்புல இருந்து 20 லட்சம் ரூபாய் செக் தர போறாரு இல்லையா, அந்த செக்கை பன்னீர்செல்வத்துடைய பேர்ல போடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நான் யார் பேர்ல செக்க கொடுக்கறது? தாயார் உங்க கையில செக்க கொடுக்கட்டுமா, இல்ல உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்து கையில செக்க கொடுக்கட்டுமா? ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அவர் பேர்ல செக்க கேட்டு பிரஷர் கொடுக்குறாருன்னு சொல்லும் போது அப்ப ஒரு பணத்துக்கு பெரிய அளவுல ஆசைப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது இங்க தெளிவாயிருதா? அதுக்கப்புறம் அந்த தாயார் சொல்றாங்க, எங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாங்க பிரிஞ்சு போயிட்டோம், பிரிஞ்சு போய் 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல பிரதீக் என்ன ஆனா, பிரதீக்கு என்ன வயசு, பிரதீக் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன பிடிக்கும், இது எதுவுமே இந்த ஆள் வந்து கண்டுகிட்டே கிடையாது. பன்னீர்செல்வம் இது வரைக்கும் எங்களை வந்து பார்த்ததே கிடையாது, எங்களை கண்டுகிட்டதே கிடையாது, அவன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாது. ஆனா இவருக்கு என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய அக்கறை? பையன் இறந்ததுக்கு பிறகு சுடுகாட்டுக்கு வந்தாரு,
சுடுகாட்டுல போய் கூட ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தலங்க அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தல, இத்தனை நாளா நீ எங்களை பாக்குறதுக்கு வரல, புள்ள எப்படி இருக்குன்னு தெரியல, சுடுகாட்டுக்கு வந்து கண்ணீர் சிந்தல, ஆனா இன்னைக்கு திடீர்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறிய, அதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அப்ப இந்த பன்னீர்செல்வம் தானாலாம் போல, பன்னீர்செல்வத்தை பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க, யாரோ ஒரு இயக்குறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த அம்மாவுடைய தம்பி, அதாவது பன்னீர்செல்வத்துடைய மச்சான், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க சுப்ரீம் கோர்ட்டு போகக்கூடிய அளவுக்குலாம் எந்த ஒரு நாலேஜோ எந்த ஒரு பினான்சியல் பேலன்ஸோ எதுவுமே பன்னீர்செல்வத்துக்கு கிடையாதுங்க. சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. அங்க போனா ஒரு கேஸ் போறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வச்சு வாதாடுறதுக்கு என்ன காசு செலவாகும் எதுவுமே அவர் கையில கிடையாது. அவரை பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க, ஏதோ ஒரு அரசியல் கட்சி அவரை தூண்டி விடுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை ரெண்டு பேருமே இந்த வார்த்தையை முன்வைக்கிறாங்க. அந்த பிரதீக்குடைய தாயார், அவங்களுடைய சகோதரன், ரெண்டு பேருமே சொல்றது என்னன்னா, பன்னீர்செல்வத்தை யாரோ தூண்டி விடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு புரியுறது என்னன்னா, யாரோ தூண்டி விடுறாங்க அப்படிங்கும்போது அந்த யாரோ யார் தாவேகா தரப்புல இருந்து தூண்டி விடுறாங்களா, அல்லது அவங்க எல்லாரையும் மொத்தமா ஹெட் ஆன் ஆர்டர் போடக்கூடிய பாஜக தரப்புல இருந்து இப்படி ஐடியா கொடுக்குறாங்களா? ஏன்னா இப்பேற்பட்ட ஐடியாலாம் தாவேகாக்கள் இப்படிப்பட்ட ஐடியாலாம் வர வாய்ப்பே கிடையாது. விஜய் வீட்டை விட்டு வெளில வரதுக்கே வீடியோ கால்ல பேசலாமா நேர்ல வரலாமான்னு யோசிச்சுட்டு கிடக்குறாரு. அந்த விஜய்க்கு இப்பேற்பட்ட ஐடியாலாம் வர வாய்ப்பு இல்ல. அப்ப அந்த தூண்டி விடக்கூடிய கட்சி யார் அப்படிங்கறத கொஞ்சமாச்சும் அந்த விஜய் ரசிகர்கள் கொஞ்சமாச்சும் சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத நபர், இத்தனைக்கும் பிள்ளைய பார்க்காத ஒரு நபர் இன்னைக்கு வேகமா போய் சிபிஐ கேட்கிறாரு. இங்க போலீஸ் அப்படி செய்யல, போலீஸ் இதை செய்யல, போலீஸ் கண்காணிக்க தவறி விட்டது, அதுக்கடுத்து ஆம்புலன்ஸ் காலி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜியோட போட்டோ இருந்தது, நைட்ல எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, எல்லாமே அரசு மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு விஜயை சேஃப் ஜோன்ல கொண்டு வராரு. விஜய் மேலே பழி போடுறாங்க சார்னு சொல்லி மகனை இழந்த ஒருத்தன் விஜய் ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு போறதுக்கு பாக்குறாருன்னா, அப்ப இந்த பன்னீர்செல்வத்தை யாரோ பின்னால் இருந்து தூண்டுறாங்க அப்படிங்கறத அந்த பன்னீர்செல்வத்தோட மனைவியை இன்னைக்கு அம்பலப்படுத்துறது மூலமா, அப்ப ஒட்டுமொத்தமா இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய சதி இருக்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வலுத்திருக்கு. என்ன ஒண்ணு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீதிபதி இன்னொரு கேள்வியுமே கேட்டாரு. இந்த கேஸை பொறுத்தவரை கூட்டணி நெரிசல் சம்பந்தமான கேஸ் மதுரை, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில இந்த கேஸ் இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி அவர் ஏன் தாமாக முன் வந்து இந்த கேஸை கையில எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அதாவது நீதிமன்றமும் அதோட கிளை அமைப்போம் ரெண்டு பேருமே இருவேறு உத்தரவுகள் வெளியிட்டதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சாரு. ஏன்னா ஒரு கேஸ் ஒரு பெஞ்சில் இருக்கும்போது அடுத்து அவங்களோட கிளையில இருக்கும்போது அதே ஒரு நீதிமன்றம் எடுக்கிறது அது ஒரு நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அன்னைக்கு மதிமுக சார்பில் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கு தொடுக்கும் போது அன்னைக்கு மதுரை கிளையில மதுரை நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ல நீங்க எந்த வகையிலுமே நீங்க பாதிக்கப்படல, நீங்க சிபிஐ கோர்றதுக்கு என்ன காரணம் சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து எதிர்த்ததுக்குன்னா 41 உயிர் இந்த இடத்துல போயிருச்சு. அப்போ எப்படி டெல்லியில ஒரு குழந்தை நாய் கடிச்சதுக்கு பிறகு மனசாட்சி கேட்காம ஒரு நீதிபதி தாமாக முன் வந்து அந்த வழக்கை கையில் எடுத்து சூமோட்டோ அந்த கேஸை எடுத்து அதுல ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி மனசு கேட்காம தான் நீதிபதி செந்தில்குமார் தாமாக முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து ஒரு விசாரணை கமிஷனை ஏற்பாடு பண்றாரு. அப்போ உங்க மேல தப்பு இல்லைன்னா ஏன் விசாரணை கமிஷனை பார்த்து ஓடி ஒளியணும்? சிபிஐயை பார்த்து பயப்படாது. நீங்க இங்க மாநில அரசு நியமிக்கல, நீதிபதி தான் நியமிக்கிறாரு. இந்த விசாரணை கமிஷனை பார்த்து ஏன் நீங்க பயப்படணும்? நீங்க பயப்படும் போதே உங்க பின்னாடி எப்பேற்பட்ட தில்லுமுள்ளுகள் இருக்குது, உங்க குடுமி எந்த அளவுக்கு பாஜக கையில சிக்கி இருக்குன்றது இந்த இடத்துல ஓப்பன் அம்பலமாகுது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஒரு செயலை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல மேடையில பேசிட்டு இருக்கும் போது, விஜய் கூட்டணி இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது, அஇஅதிமுக தலைமையில நீங்க கூட்டணிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுறாரு. உடனே கூட்டத்துல இருந்து தாவேகாவோட விஜயோட கட்சி கொடி அந்த இடத்துல பறக்க விடுறாங்க. அந்த சொல்றாங்களே, எப்பா மண்டையை மறைச்சா உனக்கு கொண்டையை மறைக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி தாவேகாவோட கொடியை ஆட்டுறாருல, அவருடைய டிஷர்ட் பார்த்தோம்னா அவருடைய காலர்லயும் அவருடைய கையோட இந்த பட்டையிலுமே அதிமுக கொடி இருக்கு. அப்ப அதிமுக ஒரு நபரை பயன்படுத்தி எடப்பாடியை செட்டிங் பண்ணி தான் அந்த கொடி ஆட்டி இருக்காருங்கிறது தெரியுது. இவங்கள்ட்ட உள்ள கோளாறு என்னன்னா, செட்டிங் பண்றாங்க, அந்த செட்டிங் ப்ராப்பரா பண்ண தெரியல. இங்கேயுமே பன்னீர்செல்வத்தை வச்சு ஒரு கேஸை போட்டாங்க. ஆனா பன்னீர்செல்வத்தோட மனைவி இந்த இடத்துல எல்லா உண்மைகளை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா, பாஜக இந்த இடத்துல ஆட்சிக்கு அமரணும். ஏன்னா அதிமுக, பாஜக, தாவேகா இவங்க 3 பேரும் சேர்ந்து திமுகவை அங்க ஆட்சியை விட்டு விரட்டிட்டு இங்க பாஜக ஒரு ஆட்சி அமைக்கணும். எப்படி அங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, அந்த ஆட்சி அகற்றுறதுக்காக
சந்திரபாபு நாயுடு பாஜக அங்க நடிப்புல ஒரு செல்வாக்கு செலுத்தியிருந்த பவன் கல்யாண் அந்த நடிகரை உள்ள கொண்டு வந்து எல்லா வாக்குகளையும் ஒண்ணு சேர்ந்து அங்க ஒரு ஆட்சி அமைச்சிட்டு இன்னைக்கு பாஜகவுடைய கண்ட்ரோல்ல பாஜகவுக்கு சாதகமாக ஒரு ஆட்சி அமைதோ அதே சேம் பாணி எந்த ஒரு துளியளவு மாற்றம் இல்லாம தமிழ்நாட்டில் அதே மாதிரி இங்க அதிமுக பாஜக ஒரு சினிமால செல்வாக்கு இருக்கக்கூடிய நடிகர் விஜயை உள்ள கொண்டு வந்துட்டு இங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஆட்சி செய்யலாம் என்னன்னால இந்த ரசிகர் நம்ப தானே போறான்னு சொல்லி இந்த ரசிகருடைய இயலாமையை பயன்படுத்தி இங்க பாஜக காலை பதிக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பெரிய அளவுல இருக்கு. இது அச்சம்லாம் இல்ல, இதுதான் யதார்த்தம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.